ஹாய். நம்ம இன்னைக்கு பார்க்க போற லெசன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன். அதுல ஒரு ஸ்பெஷல் டாபிக் ஒன்று பார்க்க போறோம். அதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்டாமிக் ஆர் அயனிக் ரேடியை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரேடியை அப்படின்றதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் த ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஏன் இதுக்கு மட்டும் ப்ளூரல் ஃபார்ம் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டமோ இல்ல ஒரு அயானோ எடுத்தோம்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 டைமென்ஷன் வியூல பார்க்கும்போது வந்து அது ஒரு சர்க்கிள் ஃபார்ம்ல வந்து இருக்கும். ஓகேங்களா? இதே வந்து 3D ஃபார்ம்லனா அது ஸ்பெரிக்கல் ஃபார்ம்ல வந்து இருக்கும். இப்போ ஆட்டத்தோட சென்டர்ல என்ன இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நியூக்ளியஸ் இருக்கும். இந்த நியூக்ளியஸ்ல இருந்து சென்டர் பார்ட்ல இருந்து அவுட்டர் எலக்ட்ரான் வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரேடியஸ்ன்னு சொல்லுவாங்க. இது நியூமரஸ் நம்பர் ஆஃப் ரேடியஸ் கிரியேட் ஆகுறதுனால தான் இதை எப்படி சொல்றோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரேடியை அப்படின்னு வந்து சொல்றாங்க. புரியுதுங்களா? அப்போ ரேடியஸ்னா நமக்கு ஏற்கனவே சர்க்கிள்ல படிச்சிருப்போம். அதே இதுவும் 2D வந்து பார்க்கும்போது சர்க்கிள் மாதிரி தான் இருக்கு ஆட்டம் அப்படிங்கிறதுனால அதை வந்து என்னன்னு சொல்றோம்னா அட்டாமிக் ரேடியஸ்ன்னு சொல்றோம். நிறைய இருக்கனால அட்டாமிக் ரேடியஸ் சொல்லுவாங்க. இஃப் இட் இஸ் அயான் இட் இஸ் கால்டு அயானிக் ரேடியை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. புரிஞ்சுங்களா? அப்போ அட்டாமிக் ரேடியனா என்ன, அயனிக் ரேடியனா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஒரு ஆட்டம் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சோடியம் அப்படிங்கிற ஒரு ஆட்டம் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ இதோட ரேடியஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, சோடியம் அட்டாமிக் நம்பர் எப்படிங்க 11 வந்து சொல்லுவாங்க. அப்போ சோடியம் அட்டாமிக் நம்பர் 11னா சென்டர் பார்ட்ல வந்து 11 புரோட்டான் வந்து இருக்கும். இதை சுத்தி ஃபர்ஸ்ட் ஷெல்ல 2 எலக்ட்ரான், செகண்ட் ஷெல்ல வந்து ஒரு 8 எலக்ட்ரான் அண்ட் தேர்ட் ஷெல்ல எத்தனை எலக்ட்ரான் இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 1 எலக்ட்ரான் வந்து இருக்கும். ரைட்டுங்களா? இதான் வந்து அட்டாமிக் ரேடியஸ் ஆஃப் சோடியம். அப்போ டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்? சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ்ல இருந்து இந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல் எலக்ட்ரான் வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா சோடியத்தோட அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? புரியுதுங்களா? சோடியம் அட்டாமிக் ரேடியஸ்னா இப்போ அயனிக் ரேடியை அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். சோடியம் என்ன அயான் கிரியேட் பண்ணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, சோடியம் கிரியேட் பண்ற அயான் வந்து என்னங்க Na+ அப்படின்றது கிரியேட் ஆகும். Na+னா இட் லூஸ் ஒன் எலக்ட்ரான். இட் லூஸ் ஒன் எலக்ட்ரான் ஃப்ரம் த அவுட்டர் ஷெல். அவுட்டர் ஷெல் இருந்து எலக்ட்ரான் போயிடும். ஸோ இட் கன்சிஸ்ட்ஸ் ஒன்லி த 2 ஷெல்ஸ். புரியுதுங்களா? இப்போ எத்தனை ஷெல் மட்டும் தாங்க வரும்? 2 ஷெல்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஆனா புரோட்டான் நம்பர் எப்படி இருக்கு? அதே சேமா தான் இருக்கு. அப்போ புரோட்டான் நம்பர் சேமா இருந்தா அது இன்னும் எஃபெக்டிவா புல் பண்ணுங்களா? அப்ப எஃபெக்டிவா புல் பண்றது மட்டும் இல்லாம அண்ட் ஆல்சோ ஷெல் சைஸும் வந்து டிக்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போ அயனிக் ரேடியை என்ன ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுங்க? கம்மி ஆயிடும். அதான் சொல்றோம். இங்க பாருங்க, கம்பேர் ஃபார் த சேம் எலமெண்ட் பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா, கம்பேரிங் சோடியம் அண்ட் சோடியம் பிளஸ் பாசிட்டிவ் சார்ஜ் ஒன்று இன்க்ரீஸ் ஆயிடுங்களா? அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது அதோட அயனிக் ரேடியை என்ன ஆயிடுச்சுங்க? டிக்ரீஸ் ஆயிடுச்சு. சப்போஸ் இதே நெகட்டிவ் சார்ஜா இருந்துச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜின் த திங் Na பைல Na- இப்படி ஒன்று இல்ல நம்ம இமேஜின் பண்ணோம் அப்படின்னா வந்து எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்னா 12 எலக்ட்ரான்ஸ் வந்திருக்கும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூக்ளியஸோட ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கும். அப்ப என்ன ஆயிடும்னா என்லார்ஜ் ஆயிடும் சைஸ். புரியுதுங்களா இல்லைங்களா? அப்ப Na சைஸ் எப்படி இருக்கும்னா சம்வாட் பிக்கரா வந்து இருக்கும் தேன் கம்பேர் வித் சோடியம். அப்ப சைஸ் வந்து பாத்தீங்கன்னா Na- சைஸ் பெருசா இருக்கும். Na+க்கு தான் ரொம்ப சின்ன சைஸா வந்து இருக்கும். புரியுதுங்களா கான்செப்ட்?